இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A bag contains 8 red balls, 6 white balls, 7 green ball, 8 black balls. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 + 6 + 7 + 8 26 பால்ஸ் இருக்கு. அதில் 1 ball is drawn at random from the bag. அந்த 21 பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறாங்க. Find the probability that the ball drawn is ஒயிட் கலராக இருக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? பிளாக் ஆர் ரெட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒன்று பிளாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ரெட்டாக இருக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக். ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th சம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ரெட் கலர் பால். நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 5. நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் பால் 6. நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் பால் 7. நம்பர் ஆஃப் பிளாக் கலர் பால் 8. ஓகேங்களா? ஸோ மொத்தமே இவ்வளோ தான் பால் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ மொத்த பால்ஸும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, 6, 11, 18, 18 + 8, 26. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னது? நம்பர் ஆஃப் எஸ் சாம்பிள் ஸ்பேஸு 26. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்க டிவிஷன் ஒன்று எழுதலாமா? இப்போ இதில் வந்து ரெட் கலர் பால் கேட்டிருக்கான். சரி, ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒயிட் கலர் பால் அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஒயிட் கலர் பாலாக இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு பால் எடுத்தா. ஸோ அப்போ ஒயிட் அப்படின்றப்ப நான் இங்கே வந்து கெட்டிங் ஒயிட் கலர் பால். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் கலர் அப்படின்றதான் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் கலர் பால் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் பால் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதில் எழுதுனா நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் அப்படின்றது 6 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு 26. ஸோ 2 டேபிளில் கட் பண்ணால் 3 2s are 6, 13 2s are 26. ஸோ 3/13 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ளூ ஆர் ரெட். ஓகேங்களா? கெட்டிங் ப்ளூ ஆர் ரெட். ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர். ஸோ அதை எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் ப்ளூ ஆர் ஆர். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ கலர் கிடைக்கலாம் அல்லது ரெட் கலர். ஒரு நிமிஷம், ப்ளூவா பிளாக்கா பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கொஸ்டினில் பீன்னு எழுதிட்டேன். பட் பீன்றது பிளாக் கலர் பால், ப்ளூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பிளாக். ஓகேங்களா? ஸோ இப்போ கெட்டிங் பிளாக் ஆர் ரெட் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் பி ஆர் நம்பர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? அதாவது ஆறுன்றது ப்ளஸில் வரும், ஆறுன்றது ப்ளஸ் போட்டால் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் அப்படின்றது என்னென்ன இருக்குது? நம்பர் ஆஃப் பி வந்து 8, நம்பர் ஆஃப் ஆறுன்றது 5. ஓகேங்களா? ஸோ இதை இப்படி தான் எழுதணும் நம்ம. ஸோ நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் ஆறுன்றது நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆர் அப்படின்றது. ஸோ 8 + 5 13. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் ஆர் ரெட் கலர் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 13 டிவைடட் பை 26 கட் பண்ணேன் 113 213. ஓகேங்களா? 1/2. ஸோ பிளாக் ஆர் ரெட் கலர் பாலாக இருக்கணும்னா எனக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 1/2 அப்படின்றது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் எழுதக்கூடியது தேர்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? நாட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒயிட்டாக இருக்க கூடாது. ஓகேங்களா? ஒயிட் நாட் ஒயிட். ஓகேங்களா? நாட் ஒயிட் அப்படின்றப்ப ஒயிட் கலராக இருக்கக்கூடாது அப்படின்றதான். ஸோ ஒயிட் கலராக இருக்கக்கூடாதுன்னா ஒயிட் கலராக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணால் ஒயிட்டாக இருக்கக்கூடாதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று, ஒயிட்டை விட்டுட்டு மீதி 3 கலரோட ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தட் இருக்குது, ரெண்டையுமே சொல்கிறேன். அதாவது நாட் ஒயிட் அப்படின்றப்ப ரெட் கலராக இருக்கலாம், க்ரீன் கலராக இருக்கலாம், பிளாக் கலராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெட் ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் பிளாக் அப்படின்றப்ப ரெட்டுக்கு 5, க்ரீனுக்கு 7, பிளாக்குக்கு 8. ஸோ 20ன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் பிளாக்குன்னு எடுத்தால்
நம்பர் ஆஃப் ரெட் ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் பிளாக் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ்ன்னு வரும். ஸோ 20 டிவைடட் பை 26ன்னு எழுதுவேன். ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 2 டேபிளை கட் பண்ணால் 10 2s are 20, 13 2s are 26. ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இது வேறு மெத்தடில் எழுதலாம். என்ன அப்படின்னா ஒயிட் கலராக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்றத எடுத்தேன். நம்பர் ஆஃப் ஒயிட் அப்படின்றது என்ன இருக்குது, நம்மளுக்கு 6 இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் ஒயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அவன் கேட்டிருக்கிறது நாட் ஒயிட் அப்படின்றப்ப பிடபிள்யூ ஹோல் பார். ஓகேங்களா, ஸோ இதுதான் நாட் ஒயிட். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் டபிள்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் டபிள்யூ அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 1ல் இருந்து 6 மைனஸ் 26 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ டினாமினேட்டர் 1 இருக்குது அப்படின்றப்ப 26 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு -6/26. ஸோ கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், 26 மேலே 26 - 6 20. ஓகேங்களா, ஸோ ஒயிட் கலராக இருக்கக்கூடாததுக்கான பாசிபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்றது இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ 2 டேபிளை கட் பண்ணால் 10 2s are 20, 13 2s are 26. ஓகேங்களா, ஸோ இங்கே இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் அதே தான் இங்கேயும் வந்துருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணால் தான் ஓகே தான். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதாவது ஒயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா மீதி ரெட் கலராக இருக்கலாம், க்ரீன் கலராக இருக்கலாம், பிளாக் கலராக இருக்கலாம். ஸோ அதை நான் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அதே இது இந்த விதத்துலையும் யோசிக்கலாம். என்ன அப்படின்னா ஒயிட்டாக இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஒயிட்டாக எவ்வளோ இருக்கோ அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய 3rd டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து 4th டிவிஷன் பார்ப்போம். 4th டிவிஷன் நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக். இப்போ நெய்தர் ஒயிட் நாட் ஒயிட்டுன்றது நம்ம எப்படி 2 மெத்தடில் செஞ்சோமோ அதே தான் நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்றது நான் சைடில் எடுத்துக்கிறேன். ஸோ 4th டிவிஷன் நெய்தர் ஒயிட் நார் பிளாக், அதாவது ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஒயிட் என்ன பிளாக் என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட்டையும் பிளாக்கையும் தவிர்த்து மித்த கலர்லாம் எவ்வளோ வருது அப்படின்றத வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, பிஎல்ஏசிகே வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஒயிட் கலர் இருக்கக்கூடாது, பிளாக் கலர் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ரெட் கலர் இருக்கலாம், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஒயிட்டும் பிளாக்கையும் தவிர்த்து வேறு இருக்கணும்னா ரெட் கலரும் க்ரீன் கலரும் தான். ஸோ அப்போ ரெட் கலருக்கு நம்பர் ஆஃப் 6, க்ரீன் கலருக்கு நம்பர் ஆஃப் ஜி. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஆர் ரெட் கலர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் 7 கொடுத்துருக்கான். ஸோ மொத்தம் 12 ரெட் கலரும் க்ரீன் கலரும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஓகேங்களா, அதாவது ஒயிட் கலரும் பிளாக் கலரும் இல்லாததுக்கான பாசிபிலிட்டி 2 விதத்தில் சொல்லலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இது எவ்வளோ, 12 டிவைடட் பை 26. ஓகேங்களா, ஸோ 26 அப்படின்றது நமக்கு கட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளை கட் பண்ணால் 6 2s are 12, இங்கே 2 டேபிளை கட் பண்ணால் 13. ஓகேங்களா, ஸோ 6/13 அப்படின்றது நெய்தர் ஒயிட் நார் பிளாக். ஓகேங்களா, இதே இது நம்ம சொன்ன மாதிரி இந்த சம்ம சொன்ன மாதிரி 2 மெத்தடில் எழுதலாம். நான் வந்து இப்போ செஞ்சுருக்கிறது இந்த மெத்தடில் செஞ்சுருக்கிறேன் அங்கே. ஓகேங்களா, அதே இது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாமா. ஸோ ஒயிட் கலரும் பிளாக் கலரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒயிட் கலரும் பிளாக் கலரும் வர்றதுக்கான பாசிபிள் என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அதை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட் கலர் நம்பர் ஆஃப் ஒயிட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிளாக். ஓகேங்களா, ஸோ ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 6, பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 8, ஸோ 14. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஒயிட் அண்டு பிளாக். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டு அண்டு பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒயிட்டு ஆர் பிளாக்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 14 டிவைடட் பை 26 கட் பண்ணிங்க அப்படின்னா 7/13. ஓகேங்களா, இது வந்து ஒயிட் கலராகவும் பிளாக் கலராகவும் இருக்கலாம். ஒயிட் கலர் அல்லது பிளாக் கலர் அதில் இருக்கலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஒயிட் கலராகவோ அல்லது பிளாக் கலராகவோ இருக்கக்கூடாது. ஸோ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணேன் அப்படின்னா 1 - 7/13.
ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ மேலே 13ஆல் மல்டிப்ளை பண்ணனா 13 மைனஸ் டிவைட் பை 13 மைனஸ் 7/13. ஸோ டினாமினேட்டர் 13 அப்படியே எழுதுறேன். 13 மைனஸ் 7 என்ன வரும் 6. ஸோ 6/13 ஆல்ரெடி அங்கே அதை தான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடில் நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் தான். ஸோ கொஸ்டின் பாருங்கள், நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்னா ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் 2 மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 9th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.